சிஎஸ்ஐ கன்னியாகுமரி பேராயம் கிறிஸ்தவ கல்வி வளர்ச்சித்துறை அரையாண்டு தேர்வு 2022. முதலாவது ஓரிரு வரிகளில் விடை தருக. 1. இயேசுவிடம் தம்மை நீதிமானென்று காட்ட விரும்பியது யார்? இயேசுவிடம் தம்மை நீதிமானென்று காட்ட விரும்பியது யார்? நியாயசாஸ்திரி அல்லது திருச்சட்ட அறிஞர்? நியாயசாஸ்திரி அல்லது திருச்சட்ட அறிஞர். 2. அனுதினமும் சம்பிரணமாய் வாழ்ந்து கொண்டிருந்தது யார்? அனுதினமும் சம்பிரணமாய் வாழ்ந்து கொண்டிருந்தது யார்? ஐஸ்வர்யமுள்ள மனுஷன். 3. நடக்க முடியாமல் படுக்கையில் கிடந்த மனிதரை எத்தனை பேர் தூக்கி வந்தனர்? நடக்க முடியாமல் படுக்கையில் கிடந்த மனிதரை எத்தனை பேர் தூக்கி வந்தனர்? நடக்க முடியாமல் படுக்கையில் கிடந்த மனுஷன் யார்? திமிர்வாதக்காரன். அப்போ அந்த திமிர்வாதக்காரனை எத்தனை பேர் சேர்ந்து தூக்கி கொண்டு வந்தனர்? 4 பேர். 4. சீமோன் வீட்டிலிருந்த பேதுரு எந்த மணி வேளையில் இறைவேண்டல் செய்ய மேல் வீட்டறையில் ஏறினார்? சீமோன் வீட்டிலிருந்த பேதுரு எந்த மணி வேளையில் இறைவேண்டல் செய்ய மேல் வீட்டறையில் ஏறினார்? 6ஆம் மணி வேளையில். 5. சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா என்று கூறியது யார்? சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா என்று கூறியது யார்? இயேசு. 6. தொழுகை கூடத்தில் கூனியாக இருந்த பெண் எத்தனை வருடம் இந்த வியாதியினால் பாதிக்கப்பட்டிருந்தாள்? தொழுகை கூடத்தில் கூனியாக இருந்த பெண் எத்தனை வருடம் இந்த வியாதியினால் பாதிக்கப்பட்டிருந்தாள்? 18 வருடம். 7. யார் நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது? யார் நிமித்தம் தேவனுடைய தூதனுக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது? மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம். 8. விதைக்கிறவன் எதற்கு புறப்பட்டான்? விதைக்கிறவன் எதற்கு புறப்பட்டான்? விதைக்க. 9. எங்கே விழுந்த விதைகளை பறவைகள் பட்சித்து போட்டது? எங்கே விழுந்த விதைகளை பறவைகள் பட்சித்து போட்டது? வழி அருகே விழுந்த விதைகளை. 10. நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டுமென்று இயேசுவினிடத்தில் கேட்டது யார்? நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டுமென்று இயேசுவிடம் கேட்டது யார்? பேதுரு. அடுத்து யார் யாரிடம் கூறியது? ஃபஸ்ட்டு, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். யார்? இயேசு. யாரிடம்? சீடரில் 2 பேரிடம் கூறியது. இயேசு சீடரில் 2 பேரிடம் கூறியது. 2. ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் இங்கே கூட்டி கொண்டு வா. ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் இங்கே கூட்டி கொண்டு வா. வீட்டெஜமான் ஊழியக்காரரிடம் கூறியது. 3. நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும்? நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும்? தேவன் ஐஸ்வர்யவானிடம். அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம்? அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம்? அந்திரேயா இயேசுவிடம். 5. ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும். ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும். யார்? இளைய மகன். யாரிடம்? தகப்பனிடம். அப்போ இளைய மகன் தகப்பனிடம் கூறியது. இனி மனன வசனம். அப்படியே பேதுரு சிறைசாலையில் காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள். அப்படியே பேதுரு சிறைசாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள். 2. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. 3. மேலும் நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களும் இரக்கமுள்ளவர்களும் சகோதர சிநேகமுள்ளவர்களும் மன உருக்கமுள்ளவர்களுமாயிருந்து. மேலும் நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களும் இரக்கமுள்ளவர்களும் சகோதர சிநேகமுள்ளவர்களும் மன உருக்கமுள்ளவர்களும் இணக்கமுள்ளவர்களுமாயிருந்து.
அவன் பிரதியுத்தரமாக, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்றார். 4. அவன் பிரதியுத்தரமாக, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்றான். 5. பின்பு அவர் அவர்களை நோக்கி, பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார். பின்பு அவர் அவர்களை நோக்கி, பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார்.